இயேசு அன்று யூத மேதாவிகளால் காரணமின்றி வெறுக்கப்பட்டார். இயேசு அன்று யூத மேதாவிகளால் காரணமின்றி வெறுக்கப்பட்டார். அவர் அன்று அந்த மூதேவிகளால் கடவுளின் மகனில்லை என்றும் மறுக்கப்பட்டார். இயேசு அன்று யூத மேதாவிகளால் காரணமின்றி வெறுக்கப்பட்டார். அவர் அந்த மூதேவிகளால் கடவுளின் மகனில்லை என்றும் மறுக்கப்பட்டார். அன்று அவர்கள் தந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டார். அவர்கள் தந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டார். ஆனால் அவர்தான் அவர்களுக்கும் சேர்த்து மீட்பை வாங்கி தந்தார். அன்றும் இயேசுவை ஏழைகள்தான் நேசித்தார். அந்த யூத மேதாவிகளோ காசைத்தான் பூசித்தார். அன்றும் இயேசுவை ஏழைகள்தான் நேசித்தார். அந்த யூத மேதாவிகளோ காசைத்தான் பூசித்தார். அன்று யூத மேதாவிகள் இறை நூலையும் வாசித்தார். ஏனோ தெரியவில்லை, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள யோசித்தார். சுதனாகிய கடவுள் மகன் உலகை மீட்கத்தான் மனித அவதாரம் எடுத்தார். சுதனாகிய கடவுளின் மகன் உலகை மீட்கத்தான் மனித அவதாரம் எடுத்தார். அவர்தான் தன் இன்னுயிரை கொடுத்து மண்ணுலகை மீட்டு கொடுத்தார். திருச்சுதனின் மனித அவதாரமான அவருக்கு யூதர் பல அவமானங்களை தந்தார். திருச்சுதனின் மனித அவதாரமான அவருக்கு யூதர் பல அவமானங்களை தந்தார். ஆனால் அவர் பட்ட பாடுகளால் தான் உலகை மீட்டு வெகுமானமாக தந்தார். யூத குள்ளநரிகள் காசு மீது குறியாய் இருந்ததால் அவர்கள் இயேசுவை யாரென்று அறியவில்லை. யூத குள்ள நரிகள் காசு மீது குறியாய் இருந்ததால் அவர்கள் இயேசுவை யாரென்று அறியவில்லை. அவர்கள் மண்ணகத்தை பற்றியே யோசித்ததால் விண்ணகம் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. யூத குள்ள நரிகள் காசு மீது குறியாய் இருந்ததால் அவர்கள் இயேசுவை யாரென்று அறியவில்லை. அவர்கள் மண்ணகத்தை பற்றியே யோசித்ததால் விண்ணகம் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. அதனால்தான் இறை இனத்திற்கு வந்த மீட்பு புற இனத்திற்கு கிடைத்தது. அந்த புற இன மக்களையும் இறைவன்தானே படைத்தது. யூத குருக்கள் இயேசுநாதரை தமக்கு எதிரியாக பார்த்தார். அதனால்தான் அவர்கள் தன் கோபத்தை இயேசுவை பரிகாசம் செய்து தீர்த்தார். யூத குருக்கள் இயேசுநாதரை எதிரியாக பார்த்தார். அதனால்தான் அவர்கள் தன் கோபத்தை இயேசுவை பரிகாசம் செய்து தீர்த்தார். இயேசு யூத குருக்களின் அறியாமையை அறிவார். இயேசு கடவுள் என்பதால் அந்த கல்லஞ்சக்காரர்களுக்கும் கருணை புரிவார். இயேசு யூத குருக்களின் அறியாமையை அறிவார். இயேசு கடவுள் என்பதால் அந்த கல்லஞ்சக்காரர்களுக்கும் கருணை புரிவார். இயேசு விண்ணகத்தில் இருந்தாலும் தன் இனத்தை மறப்பாரா? அவர் தன்னை தாழ்த்தாமல் ஒரு யூத பெண்ணிடம் பிறப்பாரா? இயேசு விண்ணகத்தில் இருந்தாலும் தன் இனத்தை மறப்பாரா? அவர் தன்னை தாழ்த்தாமல் ஒரு யூத பெண்ணிடம் பிறப்பாரா? பெண்ணினத்தில் புண்ணியம் செய்தவர் மரியா என்ற கன்னிப் பெண்தான். இந்த கன்னி மரியாவால் புண்ணியத்தை பெறுவதும் இந்த மண்தான். பெண்ணினத்தில் புண்ணியம் செய்தவர் மரியா என்ற கன்னிப் பெண்தான். இந்த கன்னி மரியாவால் புண்ணியத்தை பெறுவதும் இந்த மண்தான்.
இந்த மரியாளுக்கு மரியாதை கொடுக்காதவர் தம் மரியாதையை கெடுப்பர். இந்த மரியாளுக்கு மரியாதை கொடுக்காதவர் தம் மரியாதையை கெடுப்பார். இந்த மரியாள் தானே நமக்கு தேவையானதை தன் மகனிடம் வாங்கி கொடுப்பார். இந்த மரியாளுக்கு மரியாதை கொடுக்காதவர் தம் மரியாதையை கெடுப்பார். இந்த மரியாள் தானே நமக்கு தேவையானதை தன் மகனிடம் வாங்கி கொடுப்பார். இந்த உண்மை ஞானமில்லாதவர்களுக்கு தெரியாது. இந்த உண்மை ஞானமில்லாதவர்களுக்கு தெரியாது. ஞானமில்லாதவர்களை வானகமும் அறியாது. இந்த உண்மை ஞானமில்லாதவர்களுக்கு தெரியாது. ஞானமில்லாதவர்களை வானகமும் அறியாது. கபிரியேல் தூதர் வழியாக கன்னிமரிக்கு வாழ்த்து சொன்னது வானகந்தானே. கபிரியேல் தூதர் வழியாக கன்னிமரிக்கு வாழ்த்து சொன்னது வானகந்தானே. தூய கன்னிமரியாமை மதியாமல் விண்ணகத்தில் வாழத் துடிப்பது வீணே. கபிரியேல் தூதர் வழியாக கன்னிமரிக்கு வாழ்த்து சொன்னது வானகந்தானே. நாம் கன்னிமரியாமை மதியாமல் விண்ணகத்தில் வாழத் துடிப்பது வீணே. தூய கன்னிமரியாவை கடவுளே நேசிக்கிறார். தூய கன்னிமரியாவை கடவுளே நேசிக்கிறார். இந்த கன்னிமரியாதானே கடவுளின் வார்த்தைகளை கருத்தோடு யோசிக்கிறார். தூய கன்னிமரி அவை கடவுளே நேசிக்கிறார். இந்த கன்னிமரியாதானே கடவுளின் வார்த்தைகளை கருத்தோடு யோசிக்கிறார். நாம் பொய் புகழ்ச்சி மெய்யான இறைவனுக்கு மகிழ்ச்சியை தராது. நம் பொய் புகழ்ச்சி மெய்யான இறைவனுக்கு மகிழ்ச்சியை தராது. நாம் நமக்கு வரங்கொடுக்கும் இறைவனை கரங்குவித்து வணங்கினால் ஆன்மீகத்தில் தளர்ச்சி வராது. நம் பொய்யான புகழ்ச்சி மெய்யான இறைவனுக்கு மகிழ்ச்சியை தராது. நாம் நமக்கு வரங்கொடுக்கும் இறைவனை கரங்குவித்து வணங்கினால் ஆன்மீகத்தில் தளர்ச்சி வராது. மெய்யான இறைவன் நம் உள்ளத்தில் உள்ள கள்ளத்தை அறிவார். மெய்யான இறைவன் நம் உள்ளத்தில் உள்ள கள்ளத்தை அறிவார். நாம் நல்ல உள்ளத்தோடு இறைவனை போற்றினால் அவர் நம்மீது கருணை மழை பொழிவார். மெய்யான இறைவன் நம் உள்ளத்தில் உள்ள கள்ளத்தை அறிவார். நாம் நல்ல உள்ளத்தோடு இறைவனை போற்றினால் அவர் நம்மீது கருணை மழை பொழிவார்.